பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 19 ஜூலை 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஆக்சுவலாக 19, 20 2 நாள் நியூஸ் பேப்பர் சொல்லியிருக்கணும். ஆனால் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் போடுற தம்பி வரலை. என்னன்னு தெரில, உடம்பு சரியில்லையான்னு தெரில. நாளைக்கு வந்தால் தான் கேட்கணும், தம்பி 20ஆம் நியூஸ் பேப்பர் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் 20ஆம் நியூஸ் பேப்பர் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரிங்களா? அதனால் நாளைக்கு வந்தோடனே சேர்த்து கொடுத்துருவோம். ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சத்தீஸ்கரோட முன்னாள் முதல்வர் மகன் கைது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு கீழே தாங்க பார்க்கணும். அதாவது இப்போ இந்த பஹல்காம் தாக்குதல் நடத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த பஹல்காம் தாக்குதலோட அந்த அமைப்பு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஃபீஸ் சையத் இதுதான் அந்த அமைப்போட தலைவரோட பேர். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற இந்த அமைப்பை வந்து அமெரிக்கா இப்போ தடை பண்ணிட்டாங்கங்க. ஸோ அவங்க சார்ந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னி அமெரிக்காவில் அவங்க சார்ந்து எந்த பயணமும் யாரும் மேற்கொள்ளக்கூடாது. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டு சார்பாக வேறு யாரும் வந்துட்டு சொத்து இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்க சொத்துக்களும் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக லஷ்கர் இ தொய்பாவோட அமைப்பு தான் இவங்க. லஷ்கர் இ தொய்பான்னு இருந்துச்சு, அது வந்து அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டதுனால தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி பேரை மாற்றி ஹஃபீஸ் சையத் தலைமையில் இயங்கிட்டு வந்தாங்க. இதுக்கு அமெரிக்கா வந்து தடை விதிச்சிருக்காங்கப்பா. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எதுவும் இல்லை. இன்றைக்கி நியூஸ் வந்து ரொம்ப கம்மி தான்ப்பா. சரிங்களா? சரி, ரைட். ஆக்சுவலாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அவசர சீர்திருத்தம் கொடுத்துருக்காங்களே, இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஹரிஷ் அவர் பேர். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். வேறு இந்த தான் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தா தான். அதாவது இப்போ ரீசெண்டாக எங்கே 125 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகாரில். சரியாப்பா? அந்த மாநிலத்தோட முதல்வர் சரியா இதை சொல்லியிருக்காரு. அதாவது மோடியின் அறிவுரையின்படி தான் இந்த அறிவிப்பு வெளியிடும் முதல்வரும் ஐக்கிய ஜனதா நிதிஷ்குமார். சரியா? நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பீகாரில் தான் இப்போ ரீசெண்டாக 125 யூனிட்டு கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பீகாரோட முதலமைச்சர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார். சரியாப்பா? அதே மாதிரி இந்த தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 370 கேன்சல் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டு ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தீவிரவாத குழுக்களுக்கும் ஒரு இராணுவ கமாண்டோ அமைச்சு அவங்க மூலியமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான். சரியா? எவ்வளோ ஒரு கொடூரமான செயல் பாருங்க. சரி, ரைட்டு, ஓகே. அப்போ அந்த பஹல்காம் தாக்குதலில் முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா பாகிஸ்தானோட சிறப்பு படைப்பிரிவை சேர்ந்த இராணுவ கமாண்டோ அவர் தான். சரியா? ரைட்டு, ஓகே. வேறு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அதாவது இஸ்லாம்பூர் அப்படின்ற ஒரு ஊரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர்பூர் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. சரி, ரைட்டு, ஓகே. இந்த முக்கியம்ப்பா. சத்தீஸ்கரில் 6 நக்சல்கள் சுட்டுக்கொலைன்னு சொல்லியிருக்காங்களே, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான். அதாவது 2026 மார்ச் 31க்குள்ளே நாட்டில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ கட்டாயம் இது கேட்பாங்க. சரியா? நக்சல் தீவிரவாதம் எதற்குள் ஒழிக்கப்படும், எந்த நாளுக்குள்ளே ஒழிக்கப்படும் அப்படின்னா 2026 மார்ச் 31க்குள்ளே ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாருங்கப்பா. மேம்படுத்தப்பட்ட நிஸ்தார் மீட்பு கப்பல் படையில் இணைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டதுப்பா. சரியா? ஐஎன்எஸ் நிஸ்தார் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மீட்பு கப்பல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இந்த கப்பல் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆழ்கடலில் மூழ்கின நீர்மூழ்கி கப்பல்களை வந்து கண்டறிகிறதுக்கும் மீட்பு பணிகளில் ஈடுபடுறதுக்கும் பயன்படுறது தான் இந்த நிஸ்தார் கப்பல். ஆக்சுவலாக இந்த நிஸ்தார் கப்பல் வந்து 1971 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் நேவியில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வாரில் வந்துட்டு பாகிஸ்தானோட காசி அப்படின்ற நீர்மூழ்கி கப்பல் வந்து இந்தியா சார்பில் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. சரியா? அப்போ வந்து அதை தேர்றதுக்கு இந்த நிஸ்தார் வந்து மீட்பு கப்பல் வந்து பயன்படுச்சு. ஸோ அதை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. சரியா? அதான் மேம்படுத்தப்பட்ட நிஸ்தார் கப்பல். இது வந்து ஒரு மீட்பு கப்பல். சரியாப்பா? ரைட்டு, ஓகே. அடுத்தது பாருங்கள். இந்த முக்கியம்ப்பா. என்ன அப்படின்னா அவங்க பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். அதாவது ஜார்ஜியாவில் ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி நடக்குது. இந்தியாவை சேர்ந்த திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி இவங்க 2 பேரும் கால் இறுதிக்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி இவங்க 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா செஸ் விளையாட்டுடன்
தொடர்புடையவங்க. சரியா? ரைட், ஓகே. இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான்ப்பா. நீ நியூஸ் பேப்பரில் நியூஸே வந்துட்டு இவ்வளோ தான். இதில் வேறு தமிழ்நாடு நாளை பற்றி பேசியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான், நியூஸு நிறையா வேணுன்றதுக்காண்டி வதவதன்னு படிக்கக்கூடாது. இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது போதும்ப்பா. ஸோ நல்லபடியாக குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.